கடகராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய சூரியன் சப்தமஸ்தானமான பஞ்சமாதிபதி செவ்வாயோடு இணைந்து ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய தன குடும்ப அதிபதி 7இல் அமர்ந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு வகை இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் நீங்களே காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்குது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பணம் செலவழி, ஆனால் அந்த வீட்டிற்கு தேவையான பொருட்கள் என்பது ஆடம்பரமான பொருட்கள் இல்லை என்றாலும் அவசியமான பொருட்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சில காரியங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு தொழிலுக்குரிய செவ்வாய் 7இல் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்குங்க. தைரியமாக சில காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க. படித்த படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க. மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் உதவிகள் அன்பும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மருத்துவ செலவுகள் இருக்கு என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் இல்லாமல் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. இத்தருணங்களில் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்க. உணவு கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்ட நேரங்களில் தரக்குறைவான உணவகங்களுக்கு சென்று உணவு உண்பதை தவிர்த்துக்கோங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதாலும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் வெயிலில் தவறான உணவை உண்ணாதீர்கள். அதே போல் மன அழுத்தம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயலாற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக பெற முடியும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான், தனஸ்தானத்தில் கேது, ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு கிரகநிலை. கடகராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். குறிப்பா இரவு நேர பயணங்கள், வாகனம் ஓட்டுதல், தனியே வெளியே செல்வது ஆகியவற்றின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அதே போல கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது என்பது நன்மை செய்யாது. சனிக்கும் ராகுவிற்கும் இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என கூறுகிறது மிக பிராதான ஜோதிட கிரகங்கள். இதனால் உணவு விஷயத்துல அதிக கவனத்தோடு இருங்க. அதே போல் பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் நிறுத்தி கொள்ளுங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் போதும். அதே போல் அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதை தவிர்க்க உதவுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு பல வித தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல சற்று
கவனமாக இருங்க. அதே போல் கடகராசினியர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்த்தவர் அன்பர்களுக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகளும் வேலைக்கு ஆபத்தும் ஏற்படக்கூடுங்க. அனைவரிடமும் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லை. பிரச்சனைகள் உத்தியோக ரீதியாக ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் மிக கடுமையான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் இந்த வாரத்தில் சமாளிக்க வேண்டி இருக்கும். சக கூட்டாளிகளே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தக்க தருணத்தில் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுத்து விடுவாங்க. இதன் காரணமாக சந்தையில் விற்பனை பாதிக்கப்படக்கூடும். பல விற்பனை கிளைகளும் உங்களுக்கு சரக்குகள் செல்வது தடைபடுங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் கிடைப்பது பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தனை பிரச்சனைகளுடன் மன்றாடி கொண்டிருக்கும் தருணத்தில் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரை ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். மற்ற பிரதான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். வருமானம் குறையுங்க. கிடைக்கும் சில வாய்ப்புகளும் எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்காமல் ஏமாற்றம் ஏற்படுங்க. இருந்தாலும் உங்களுடைய செலவுகள் எதையும் குறைத்து கொள்ள முடியாது. பழைய கடன்கள் நீடிப்பதால் மன அமைதி பாதிக்கப்படக்கூடும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் மற்றும் சொற்ப அளவிலேயே இருக்குங்க. இருந்தாலும் நஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பிரதான கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தால் அரசியல் துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் ஓரளவு உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறார். வருமானம் நீடிக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் அரசியல் பகட்டு காரணமாக எந்த செலவையும் குறைத்து கொள்ள முடியாது. உயர்மட்ட தலைவர்களை சந்திப்பதை குறைத்து கொள்ளுங்க. இல்லாவிடில் புதிய பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் அதிகரிக்குங்க. தகுதியற்றவர்களுடன் நட்பு ஏற்படும். அது உங்களுடைய கல்வியை பாதிக்கப்படக்கூடும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் கூடுமானவரை கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியர் நீங்கள் உண்டு, உங்களுடைய படிப்பு உண்டு என்றிருப்பது உங்களுக்கு நன்மை செய்யுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக வெயில், குறைந்து வரும் தண்ணீர் வசதி, கால்நடைகளுடைய பராமரிப்பு, அதிக செலவு, பழைய கடன்கள் என பல பிரச்சனைகளை நீங்கள் இந்த வாரத்தில் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. இத்தருணங்கள்ல நல்ல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன என்று கேட்டால், உங்களுடைய விவசாய சம்பந்தமான கடன்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதும் அவ்வளவு அனுகூலமாக இல்ல. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும். மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. திருமண வயதுள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தடைபட்டு வந்த நிலையில் இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, நடராஜ பெருமானை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.